எல்பி பைனான்ஸ் மார்ச் 2024 நிதியாண்டின் வருடாந்த நிதி அறிக்கைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நான் திரு டிஜோண்ட் பிரசன்ன கோடேவத்த தலைவர் அவர்களின் 2023 நிதி அறிக்கை சுற்றினை சமர்ப்பிக்கின்றேன். தவிசாளரின் செய்தி. எல்பி 2023 ஆண்டு ஒருபோதும் இல்லாத அளவு அதிகூடிய வரிக்கு பிந்திய இலாபம், எமது சொத்து அடித்தளத்தின் குறிப்பிடத்தக்க விரிவாக்கம் மற்றும் வலுவான போர்ட்ஃபோலியோ தரம் ஆகிய தனிச்சிறப்புகளை உள்ளடக்கிய ஓர் அசாதாரண செயற்றிறன் வாய்ந்த ஆண்டாகும். இச்சாதனைகள் எமது மூலோபாய அணுகுமுறைக்கு ஒரு சான்றாக விளங்குவதுடன் முக்கிய வளர்ச்சி வாய்ப்புகளில் முதலீடு செய்ய எமக்கு அதிகாரமளிக்கும் வலுவான ஐந்தொகைக்கான அடித்தளமாகவும் அமைகின்றன. மேலும் தொழில்நுட்பத்திலான எமது முதலீடுகள் மூலம் குறிப்பிடத்தக்க அளவில் மேம்படுத்தப்பட்ட வாடிக்கையாளர் அனுபவமும் எமது அர்ப்பணிப்பான ஊழியர்கள் அணியின் பேரார்வம் மற்றும் விடாமுயற்சியுமே எமது வெற்றிக்கு உந்து சக்தியாக இருந்தன. இலங்கையின் பொருளாதார மீட்சி உத்வேகம் பெறுகின்றது. இலங்கையின் பொருளாதாரம் குறிப்பிடத்தக்க சவால்கள் நிலவிய ஒரு காலப்பகுதியினூடாக பயணித்த பின்னர் 2023 2024 மீட்சிக்கான நம்பிக்கைக்குரிய அறிகுறிகளை காட்டியது. 2023 ஆண்டு ஜூன் மாதத்தில் இடம்பெற்ற உள்நாட்டு கடன் உகப்பாக்க தீர்வு நிதித்துறையில் உறுதிப்பாட்டினை ஏற்படுத்துவதிலும் சந்தை அழுத்தத்தை தணிப்பதிலும் முக்கிய பங்களிப்பை செய்தது. இதன் விளைவாக வட்டி வீதங்கள் பெருமளவு குறைந்தன. கொள்கை வீதங்கள் 700 புள்ளிகளினால் வீழ்ச்சியடைந்தன. இலக்கு வைக்கப்பட்ட பணவியல் கொள்கை தலையீடுகளினால் பணவீக்கம் கட்டுப்படுத்தப்பட்டது. இந்த உறுதிப்பாடு அடுத்து வந்த 2 காலாண்டுகளிலும் சகல துறைகளினதும் பங்களிப்புகளுடன் சாதகமான பொருளாதார வளர்ச்சிக்கு வழிகோலியது. சுற்றுலாத் துறையின் மறுமலர்ச்சி வெளிநாட்டு நாணய மாற்று பணப்புழக்கத்தை அதிகரித்ததோடு அதன் விளைவாக ரூபாயின் பெறுமதி 9% அதிகரித்தது. இச்சாதகமான உத்வேகம் 4வது காலாண்டிலும் தொடர்ந்தது. ஏற்றுமதிகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் காணப்பட்டது. மாற்றத்திற்கேற்ப செயற்படுதல் சிறந்து விளங்குவதற்கான எமது அர்ப்பணிப்பு சாதகமான மாற்றத்தை தொடர்ச்சியாக உருவாக்கவும் எமது பங்காளிகளின் நலனுக்காக வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் எம்மை தூண்டுகின்றது. பல தசாப்தகால அனுபவம், நிரூபிக்கப்பட்ட வழிமுறைகள், அசைக்க முடியாத வலிமை ஆகியவற்றை அத்திவாரமாக கொண்டுள்ள நாம் கனவுகளை நனவாக்க மக்களுக்கு தேவைப்படும் கருவிகளையும் உதவிகளையும் வழங்குகின்றோம். அது மட்டுமல்லாமல் சவால்கள் எதிர்கொள்ளப்பட்ட போதிலும் அதிசிறந்த பெறுபேறுகள் எம்மால் தொடர்ச்சியாக வழங்கப்படுவதை எமது ஆற்றல்மிக்க அணுகுமுறை உறுதி செய்கின்றது. எமது செயற்றன் வாய்ந்த போர்ட்ஃபோலியோ நிர்வாகம், குறிப்பாக குறுகிய கால வணிகச் செயற்பாடுகளில் நாம் செலுத்திய கவனம், ஏற்றத்தாழ்வான வட்டி வீதங்களின் ஊடாக நிறுவனத்தை வெற்றிகரமாக வழிநடத்திச் செல்வதற்கு உதவியது. வட்டி வீதங்கள் குறிப்பிடத்தக்க முறையில் குறைந்த ஓர் ஆண்டில் இந்தச் சொத்துக்கள் பொறுப்புகளை மீள் மதிப்பீடு செய்வதன் மூலமும் சமநிலையான அணுகுமுறையை பேணுவதன் மூலம் நாம் இடர்களை குறைத்து வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டோம். இந்த மூலோபாயம் எமது வலுவான நிதிச் செயற்பாட்டிற்கு அதிமுக்கியமானது. தாங்குதிறன் கொண்ட மற்றும் சூழ்நிலைக்கு பொருந்தக்கூடிய வியாபார முறைக்கான எமது அர்ப்பணிப்பை இது அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. குறிப்பாக கஷ்டமான காலங்களில் எமது வாடிக்கையாளர்களுக்கு உதவி செய்வதற்கும் ஆதரவளிப்பதற்குமான எமது அர்ப்பணிப்பில் நாம் தொடர்ந்து உறுதியாக இருந்தோம். அவர்கள் எதிர்நோக்கிய சவால்களை நன்கு உணர்ந்து கொண்ட நாம் அவர்களுக்கு விரிவான உதவிகளையும் நிதி வழிகாட்டுதல்களையும் தொடர்ந்து வழங்கினோம். எமது வாடிக்கையாளர்களுடன் பங்காளித்துவத்தை ஏற்படுத்தி பிரத்யேகமான உதவிகளை வழங்குதல், அவர்களின் டிஜிட்டல் அறிவை மேம்படுத்தி டிஜிட்டல் அரங்கில் செயற்பட அவர்களுக்கு வலுவூட்டுதல், எமது CIM ஆப் மூலம் அவர்களின் சுமூகமான நிதி முகாமைத்துவதற்கு வழிகாட்டுதல் ஆகிய நடவடிக்கைகள் இதில் உள்ளடங்கியிருந்தன. நிறுவன சமூக பொறுப்புணர்வு CSR தொடர்பான எமது அர்ப்பணிப்பு எமது செயற்பாட்டுகளுடன் ஆழமாக பின்னி பிணைந்துள்ளது. மூலோபாய பங்காளித்துவங்கள் மற்றும் இலக்கு வைக்கப்பட்ட முதலீடுகள் மூலம் கல்வி, அறிவூட்டல், சுற்றாடல் பாதுகாப்பு, சமுதாய அபிவிருத்தி போன்ற துறைகளில் எதிர்நோக்கப்பட்ட சமூகச் சவால்களில் நாம் விசேட கவனத்தை செலுத்தினோம். எமது மூலவளங்கள் மற்றும் நிபுணத்துவ அறிவை சாதகமாக பயன்படுத்திய நாம் மீளாய்வுக்குரிய காலப்பகுதியில் தனிநபர்களினதும் சமூகங்களினதும் வாழ்க்கைகளில் அர்த்தமுள்ள மற்றும் நிலைத்திருக்கக்கூடிய மாற்றத்தை ஏற்படுத்தினோம். பாராட்டத்தக்க செயற்றிறன், வலுவான நிதி பெறுபேறுகள், மேம்படுத்தப்பட்ட வாடிக்கையாளர் அனுபவங்கள் மற்றும் பொறுப்பு வாய்ந்த வியாபார நடைமுறைகளுக்கான இடைவிடாத அர்ப்பணிப்பின் மூலம் எமது பங்காளிகளுக்கு அதிகரித்த பெறுமதியை வழங்கிய மற்றுமோர் அதிசிறந்த ஆண்டின் செயற்பாடுகளை அறிக்கையிடுவதில் நாம் பெருமை அடைகின்றோம்.
வரிக்கு பிந்திய இலாபமாக பெறப்பட்ட 9.56 பில்லியன் 2023 அல்லது 2024 நிதியாண்டுடன் ஒப்பிடுகையில் 13.04% வார்ஷிக அதிகரிப்பை காட்டுகின்றது. மீளாய்வுக்குரிய காலப்பகுதியில் கடன் எழுத்துறுதி நடைமுறைகள், கடன் கண்காணிப்பில் விழிப்பான அணுகுமுறை மற்றும் வலுவான மீட்பு முயற்சிகளின் மூலம் சொத்தின் தரத்தை மேம்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் காணப்பட்டது. இதன் பயனாக சீரிழப்பு அறவீட்டில் வீழ்ச்சி ஏற்பட்டது. நடப்பு நிதியாண்டில் வரி பொறுப்பு 9.24 பில்லியனை அடைந்தது. இலங்கையிலுள்ள என்பிஎஃப்ஐ நிறுவனங்களை வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் எடுத்துக்கொண்டால் நாமே ஆகக் கூடுதலான வரியை செலுத்துகின்றோம். இதன் மூலம் நாம் தேசிய பொருளாதாரத்திற்கு கணிசமான பங்களிப்பை செய்கின்றோம். பண வைப்புகளை பொறுத்தவரையில் நாம் 7.72% ஆண்டு 1:1 விகிதம் என்ற வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதோடு நிலையான வைப்புகளின் புதுப்பிப்பு விகிதத்தை 81% பேணுகின்றோம். தற்போதைய வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அவர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்கும் நிறுவனம் கொண்டுள்ள திறமைக்கு இது ஒரு சான்றாகும். மேலும் எமது கடன் வழங்கல் தொகுதி 11.0% ஆண்டு என்ற முறையில் வளர்ச்சியடைந்தது. எமது கடன் வழங்கல் அடித்தளத்தை விரிவுபடுத்த நாம் கடைப்பிடித்த மூலோபாயத்தின் வெற்றியை இது எடுத்துக்காட்டியது. இவற்றிற்கு மேலதிகமாக அடுக்கு 1 மற்றும் மொத்த மூலதன போதுமை விகிதங்கள் இரண்டுமே 2023 மற்றும் 2024 ஆம் நிதியாண்டில் முன்னேற்றமடைந்து முறையே 31.45%, 32.29% பதிவு செய்யப்பட்டன. இது எமது நிதி உறுதிப்பாட்டினையும் சாத்தியமான இழப்புகளுக்கு எதிரான தாங்குதிறனையும் எடுத்துக்காட்டியது. எமது ஐந்தொகையில் 8.86% CAGR வளர்ச்சி காணப்பட்டமையும் பங்குதாரர் நிதிகள் 14.46% என்ற YoY அதிகரிப்பை பெற்றும் ரூபாய் 43.63 பில்லியனாக பதிவு செய்யப்பட்டமையும் பங்குதாரர் பெறுமதியை மேம்படுத்துவதில் நாம் காட்டும் அக்கறையை பிரதிபலிக்கின்றன. இதன் பயனாக எமது தொடர்ச்சியான பங்கிலாபக் கொள்கைக்கு அமைவாக பங்கொன்றிற்கு ரூபாய் 5.75, இடைக்காலம் பங்கொன்றிற்கு ரூபாய் 2.25, இறுதி பங்கொன்றிற்கு ரூபாய் 3.75 என்ற பங்கிலாபத்தை பரிந்துரை செய்வதில் சபை மகிழ்ச்சியடைகின்றது. இது 33.31% என்ற செலுத்தும் விகிதத்தை பிரதிபலிக்கின்றது. பங்குதாரர்களின் நம்பிக்கை மற்றும் ஆதரவுக்கு உபகாரமளிக்கும் எமது அக்கறையை இது எடுத்துக்காட்டுகின்றது. நல்லாட்சிக்கு முன்னுரிமை அளித்து வருகின்றோம். இந்த அர்ப்பணிப்பானது தொற்றுநோய் பரவல் மற்றும் பொருளாதார நெருக்கடியின் சவால்கள் ஊடாக பயணிப்பதற்கு பேருதவியாக இருந்தது என்பதுடன் தாங்குதிறனை வெளிப்படுத்தவும் எமது பங்காளிகளுக்கான வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் எமக்கு இடமளித்தது. புதிய பட்டியலிடல் விதிகள், மறுசீரமைக்கப்பட்ட ஆட்சி நெறிமுறைகள் உள்ளிட்ட சமீபத்திய புற அபிவிருத்திகளுக்கு பதிலளிக்கும் வகையில் மாற்றத்திற்கு அமைவாகவும் வலுவாகவும் நாம் செயற்படுவதை உறுதிப்படுத்தும் பொருட்டு சபையானது நிறுவன ஆளுகையில் அதன் கவனத்தை தீவிரப்படுத்தியது. ஏற்கனவே பெரும்பாலான புதிய விதிமுறைகளுக்கு நாம் இணங்கியுள்ளோம். மீதமுள்ள இடைவெளிகள் தொடர்பில், குறிப்பாக எதிர்வரும் கட்டாய பேண்தகு தன்மை அறிக்கையை தயாரிப்பதில் நாம் இப்போது கவனம் செலுத்துகின்றோம். சபையின் அர்ப்பணிக்கப்பட்ட பேண்தகு தன்மை குழு ஒன்றின் உருவாக்கமும் ஏனைய சபை குழுக்களின் தீவிரமான முயற்சிகளும் ஆட்சிமுறை மற்றும் இடர் முகாமைத்துவத்தில் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு எமது அர்ப்பணிப்பை எடுத்துக்காட்டுகின்றன. பேண்தகு தன்மையுள்ள ஓர் எதிர்காலத்தை கட்டியெழுப்பவும் முன்னணி என்பிஎஃப்ஐ என்ற எமது நிலையை மேலும் வலுப்படுத்தவும் நாம் எம்மை அர்ப்பணித்துள்ளோம். புதுமையான மூலோபாயங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளை மீறுவதற்கான அர்ப்பணிப்பினால் சகல பங்காளிகளுக்கும் முடிவில்லாத சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஓர் உயிர்த்துடிப்பான எதிர்காலத்தை நாம் உருவாக்குகின்றோம். நாம் தொடர்ந்து நடவடிக்கை எடுப்போம். எமது செயற்பாடுகளின் ஒவ்வொரு துறையிலும் அவற்றிற்கு இடமளிக்கப்படுவதை உறுதிப்படுத்துவோம். அண்மையில் உருவாக்கப்பட்ட சபையின் பேண்தகு தன்மை குழு இந்த அத்தியாவசிய விடயங்கள் தொடர்பில் எமது அர்ப்பணிப்பை நெறிமுறைப்படுத்தும். இத்தகைய அர்ப்பணிப்பான கவனச் செலுத்தலின் மூலம் நாம் எமது சமூகங்களிலும் உலகிலும் எமது பங்காளிகளின் வாழ்க்கையிலும் சாதகமான மாற்றத்தை தொடர்ச்சியாக ஊக்குவிப்போம். நன்றியுரை முடிவாக எல்.பி. அலுவலர்கள் அணியின் தளராத ஆர்வம் மற்றும் அர்ப்பணிப்பிற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். சவால்கள் நிறைந்த சூழ்நிலையிலும் எல்பிஎஃப்பின் இலட்சியத்திற்கு நீங்கள் காட்டிய விசுவாசம் உண்மையிலேயே பாராட்டத்தக்கதாகும்.
சபையில் அங்கம் வகிக்கும் எனது சக உறுப்பினர்களிடமிருந்து எனக்கு கிடைத்த இடைவிடாத ஆதரவு மற்றும் ஊக்கமளிப்புக்கு நான் மிகவும் நன்றியுடையவனாக இருக்கின்றேன். இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநரும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களை மேற்பார்வை செய்யும் திணைக்களத்தின் அதிகாரிகளும் வழங்கிய பெருமதிமிக்க வழிகாட்டுதலுக்காக அவர்களுக்கு எமது விசேட நன்றி உரித்தாகுக. மதிப்பிற்குரிய எமது பங்குதாரர்களே, வாடிக்கையாளர்களே மற்றும் ஏனைய பங்காளிகளே, உங்கள் தொடர்ச்சியான நம்பிக்கையும் ஒத்துழைப்புமே எமது வெற்றிக்கு அத்திவாரமாக அமைந்தது. நீங்கள் இப்பயணத்தில் எம்முடன் இணைந்திருப்பது குறித்து நாம் நன்றியுடையவர்களாக இருக்கின்றோம். எல்பி ஃபினான்ஸ் இனிவரும் ஆண்டுகளில் மேலும் உயர்ந்த நிலையை அடைவதற்கு எடுக்கும் முயற்சிகளில் நீங்கள் தொடர்ந்தும் இணைந்திருப்பீர்கள் என்று நாம் நம்புகின்றோம்.